ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான 5 டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. அதுவும் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பொருட்களை வச்சு நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை எப்படி மாற்றிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து பாத்ரூம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விண்டோ வந்து கொடுத்துருப்பாங்க மேலே ஏர் ஃப்ளோக்காக. ஸோ இந்த விண்டோவில் வந்து பார்த்திங்கன்னா மூடுறதுக்கு டோர்லாம் எதுவும் இருக்காது. இந்த மாதிரி கண்ணாடி தான் வச்சுருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இது வழியாக வந்து நிறைய கொசுக்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துடுங்க. நம்ம வந்து மெயின் டோரு, ஜன்னல் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வைப்போம். பட் ஆனால் கூட வீட்டுக்குள்ளே எப்படி தான் கொசு வருதுன்னே தெரியாது. ஆனால் இந்த விண்டோவை நம்ம மறந்துடுவோம். ஸோ இந்த விண்டோ வழியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொசுக்கள் வந்து வந்திருக்கும். பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணால் போதும், எக்கச்சக்கமான கொசுக்கள் வந்து இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான திங்ஸை வச்சு நம்ம அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நெட்டட் ஷால் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த ஷாலை வந்து அந்த விண்டோவுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருந்த ஷால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுடைய ஷால். ஸோ அதனால் வந்து அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்து ஜாயின் பண்ணி தச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தச்சு எடுத்த பிறகு நம்ம இந்த ஷாலை அந்த விண்டோவை கவர் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக நம்ம ஒட்டி விட போகிறோங்க. அதுக்கு நான் வந்து டபுள் சைட் டேப் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டபுள் சைட் டேப்பை வந்து நம்ம அந்த விண்டோவுடைய 4 பக்கங்கள்லையும் ஃபுல்லாக ஒட்டி விட்டுடுங்க. எனக்கு வந்து ஹைட் வந்து நான் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால எனக்கு அந்த விண்டோ வந்து எட்டலை. ஸோ அதனால் 2 சைடில் மட்டும் ஃபஸ்ட்டு ஒட்டி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷாலை டபுள் சைட் டேப்பில் வந்து ஒட்டி விட்டுட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ டபுள் சைட் டேப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 சைட்லேயுமே ஃபஸ்ட்டு நான் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கமே இதே மாதிரி டபுள் சைட் டேப்பை போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷாலை ஃபுல்லாக ஒட்டி விட்டுருங்க. நான் வந்து எடுத்திருந்த டேப் வந்து தீர்ந்துட்டதால் ஃபெவிகால் யூஸ் பண்ணி கீழே வந்து ஒட்டி விட்டுட்டேங்க. அதே மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக டபுள் சைட் டேப் போட்டு முடிஞ்ச வரலும் ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுட்டேங்க. மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக எட்டலை. கொஞ்சம் எட்டி தான் ஒட்ட வேண்டி இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச வரலும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர் வழியாக கொசுக்கள் வர்றதை நம்ம தடுத்துடலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் பையெலாம் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்திருக்க அந்த பையுடைய கைப்பிடிகளை ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பையை வந்து உள்பக்கம் வந்து வெளியே இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டு யூஸ் பண்ணும்பொழுது அந்த பேக்குக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பிக்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறைஞ்சிரும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன் கைப்பிடிகளை. இப்போ நம்ம அதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பஞ்சு இருந்தால் ஏதாச்சும் உள்ளே வந்து ஃபில் பண்ணி விட்டுருங்க. பஞ்சு இல்லை அப்படின்னா நீங்கள் ஓல்டு கிளாத் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த கிளாத்தை சின்ன துணுகளாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஃபில் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த பில்லோ வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இதனுடைய வாய்ப்பகுதிகளை ஃபுல்லாக வந்து தச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய சைஸில் பேக் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெரிய சைஸில் உங்களுக்கு பில்லோ கிடைக்கும். நான் வந்து சோஃபாவில் வைக்கக்கூடிய ஒரு பில்லோ தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் சின்ன சைஸ் பேக் தான் எடுத்திருந்தேன். உங்களுக்கு பில்லோவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக குட்டியாக வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய மஞ்சள் பைகளை ஒரு சூப்பரான சோஃபாவில் வைக்கக்கூடிய பில்லோவாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க. நம்ம வந்து உள்ள பஞ்சு தான் இன்செர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த பில்லோ. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய தோசை கரண்டி ஏதாச்சும் இருந்துச்சு வேஸ்ட்டாக அப்படின்னா அந்த தோசை கரண்டியை தூக்கி போடாமல் எப்படி ரீயூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது கூடவே நான் வந்து கோல்கேட் பேஸ்ட் நம்ம வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு பாக்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த பாக்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அந்த பாக்ஸை வந்து 2ஆக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே அளவு இருக்க மாதிரி சென்டரில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஓப்பனை வந்து க்ளூ அப்ளை பண்ணி அழகாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு ஒரே மாதிரியாக அழகாக 2 பாக்ஸ் கிடச்சிருக்கு. இந்த பாக்ஸுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ஓல்டு கிளாத் எடுத்திருக்கேன். அந்த ஓல்டு கிளாத்தை இந்த பாக்ஸுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம்.
வர்ஷா, கனிமொழி, ஜீவிதா, ரமாதேவி, செந்தில்குமார், ஜான்சி கிரிஷ், சுஜாதா உதயகுமார், ரேஷ்மா, அப்துல், தீபா, திவ்யபாரதி, கிரிஜா, ரியாஸ், ஹகிம்சா லியா, சகீனா ஃப்ரம் கேரளா மலப்புரம், சேது, தமிழழகு, ராஜி, அன்னபூரணி, மிதுன்குமார், ஜீவிதா, இலக்கியா தேவேந்திரன், கயல், ஹேமாவதி, தண்ணீர் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 2 பாக்ஸுக்குமே அழகாக மேலே கவர் பண்ணி விட்டுட்டேன் கிளாத்தை ஒட்டிட்டு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாக்ஸை வந்து அந்த தோசை கரண்டியுடைய வாய்ப்பகுதியில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒட்டி விட்டுடலாம். அதுக்கப்புறம் அந்த கைப்பிடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸை ஒட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி 2 பாக்ஸையும் கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. ஒட்டி எடுத்துக்கிட்டு அதனுடைய டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஹோல்ஸில் ஒரு கயிறை வந்து இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க. இது வந்து ஹேங் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ஆர்கனைசரில் நம்ம என்ன போட்டு வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸில் வந்து நான் சிசர் போட்டு வச்சுருக்கேன், இன்னொரு பாக்ஸில் நைஃப்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன பொருள் தேவைப்படுதோ அந்த பொருளை நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த பொருட்களை போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். சிசர், நைஃப்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஆர்கனைசர். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால் டெக்கர் மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அதே சேம் டைம் உங்களுக்கு ஒரு ஆர்கனைசராகவும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகளை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கூடவே ஒரு டேப் ரோல் எடுத்திருக்கு. இந்த டேப் ரோலில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கலர் டேப் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த கலர் டேப்பை இந்த டேப் ரோலுக்கு மேலே நீங்கள் அழகாக வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த டேப் வந்து ஒட்டுறது. உங்ககிட்ட கலர் டேப் இல்லை அப்படின்னா நீங்கள் ஓல்டு கிளாத் கூட கட் பண்ணி இதுக்கு பதிலாக ஒட்டிக்கலாம். இதே மாதிரி அந்த பிளாஸ்டிக் மூடியிலையும் நான் ஒட்டி விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணி எடுத்திருக்க அந்த டேப் ரோலை அந்த பிளாஸ்டிக் மூடியோடைய வாய்ப்பகுதியில் அழகாக ஒட்டி விட்டுடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஜஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டால் போதும், நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் கிடச்சிருங்க. ஸோ இதை வந்து நம்ம நூல் உருண்டைகள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நூல் உருண்டைகள் நம்ம அங்கங்கே வச்சுருவோம், ரொம்ப சிக்காயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் செஞ்சு அதுக்குள்ளே வந்து போட்டு விட்டுக்கலாம். ஊசியும் இதிலே சேர்த்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் மூடியையும் எம்டி டேப் ரோலையும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான நூல் உருண்டையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணும்பொழுது நூல் வந்து சிக்காகாமல் இருக்கும், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டிக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனமான கயிறை யூஸ் பண்ணி நான் எப்படி நாட் போடுறேனோ அதே மாதிரி நீங்களும் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. டாப்பில் வந்து கொஞ்சம் கயிறு எக்ஸ்ட்ரா விட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஹேங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். பாருங்கள், 2 சைட்லேயுமே நான் வந்து அந்த ஸ்டிக்கை வந்து ஹேங் பண்ணுற மாதிரி நாட் போட்டு அந்த ஸ்டிக்கை வந்து உள்ளே ஹேங் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம டாப்பில் வந்து ஒரு நாட் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஹேங் பண்ணுறதுக்கு ஹூக்கில் மாட்டுறதுக்கு உதவும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நம்ம நாட் போட்டோம் இல்லைங்களா, அதனுடைய எண்டில் வந்து இந்த மாதிரி மணிகளை வந்து கட்டி விட போகிறோம். இது வந்து ஓல்டு கிளாத்லேருந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இந்த ஆர்கனைசருக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். 2 சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மணிகளை கட்டி விட்டுருக்கேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம நாட் போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான ஏர் பேண்ட்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுங்க. இப்போ நம்ம இந்த ஆர்கனைசரை நம்மளுக்கு தேவையான இடத்துல ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி விட்டுடலாங்க. இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டு ஒரு சைடில் ஒரே ஒரு மணி கட்டியிருக்க இல்லைங்களா, அந்த மணி இருக்கக்கூடிய பக்கத்தில் நம்ம ஓப்பன் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துருக்க இந்த ஏர் பேண்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கில் வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுற போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அழகாக இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு அந்த கயிறை யூஸ் பண்ணி இந்த ஆர்கனைசரை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. உங்கள்கிட்ட எத்தனை ஏர் பேண்ட் இருக்கோ அத்தனை ஏர் பேண்டையும் இந்த ஒரே ஸ்டிக்கில் நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், எடுக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எந்த ஏர் பேண்ட் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இந்த ஆர்கனைசரை அந்த நூல் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இது வால் டெக்கர் மாதிரியும் இருக்குது.
சேம் டைம் நம்ம இதை ஒரு சூப்பரான ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சமையல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching my video. Thank you so much. Keep supporting me, friends. Okay friends, bye.